திருவாசகத்தை பாடியது மாணிக்கவாசகர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை எழுதியது யார் என்பதை இந்த பதிவில் குறிப்பிடுறேன். ரொம்ப அழகாக இருக்கும், இதை கேளுங்க. அதாவது மாணிக்கவாசகர் தில்லையில் வாழ்ந்த பொழுது அங்கே ஒரு பர்ணசாலையை அமைத்து அங்கே தங்குகிறார். அங்கு யோக நிலையில் இருந்த மாணிக்கவாசகர் அன்று ஆணி மகம் கூடிய நன்னாள். அந்த நேரத்தில் அந்தணராக சிவபெருமானை அம்பலவாணனே அங்கே வருகிறார். அங்கே மாணிக்கவாசகர் முன்பே நின்ற பொழுது மாணிக்கவாசகர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு கேட்கிறார், அந்தணரே நீர் யார் என்று கேட்கிறார். அப்போ அந்த அந்தணர் சொல்கிறாரு, நான் பாண்டிய நாட்டுக்கு மிக அருகில் உள்ள பெருந்துறையிலிருந்து வரும் அந்தணனாவேன். நான் தாங்கள் பாடிய திருவாசகத்தை ஒரு முறை கேட்டு அதை எல்லாவற்றையும் எழுதி கொள்வதற்காக இங்கே வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது மாணிக்கவாசகர் உவகையோடு எல்லா திருவாசகத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக திரும்ப பாடுகிறார். பாடிக்கொண்டு எல்லாவற்றையும் அந்தணர் எழுதி கொள்கிறார். எழுதி கொண்ட பிறகு அந்தணரும் என்ன கேட்கிறார் என்றால், பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகரிடம் கேட்கிறார். கோவையையும் பாடுகிறார், திருக்கோவையார் எனப்படும் கோவையையும் பாடுகிறார். அவையும் எழுதி கொள்கிறார் அந்தணர். எழுதி கொண்டு அது எல்லாவற்றையும் எழுதி கொண்ட பிறகு அதில் மாணிக்கவாசகர் கூற அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்ற ஒரு கையொப்பத்தையும் விட்டுவிட்டு கயிறால் காப்பிட்டும் கொள்கிறார். காப்பிட்ட பிறகு அங்கிருந்து மறைகிறார் அந்தணர். இதை கண்ட மாணிக்கவாசகர் திடீரென்று வந்தவர் யாரோ அப்படின்னு என்று மூர்ச்சையாகி விடுகிறார். அப்போது அம்பலவாணர் அந்த திருவாசக ஏட்டை எடுத்துக்கொண்டு திருவம்பலத்தை அடைகிறார். அங்கு அடைந்த பிறகு திருமாலையும் பிரமணியும் கூப்பிட்டு, இங்கே பார் என் நண்பன் பாடிய வாசகத்தை ஒரு முறை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரிடமும் பாடி காண்பிக்கிறாராம் சுவாமியே. அதை பாடி காண்பித்த பிறகு அதை காப்பிட்டு அங்கேயே சபையில் வைத்து விடுகிறார், அந்த பஞ்சாக்கரப்படி மேல். மறுநாள் காலையில் தில்லைவாழ் அந்தணர்கள் வருகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது அங்கே ஓலைச்சுவடி காணப்படுகிறது. அதை எடுத்து படிக்கும் பொழுது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்னும் சிவபுராணம் கடைசியில் 10 அச்சோபதிகம் என்று இருக்கிறது. மாணிக்கவாசகர் கூற அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்பது எல்லாவற்றையும் படித்துவிட்டு அந்த ஓலைச்சுவடியை வணங்கி அதை பல்லாக்கில் ஏற்றி மாணிக்கவாசகர் இருக்கும் இடத்தில் செல்கிறார்கள். அங்கு சென்று மாணிக்கவாசகரிடம் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்ட பிறகு மாணிக்கவாசகர் அதை கேட்டு ரொம்ப நெக்குருகி அதை கதறி அழுகிறார். அழுது இருக்கும் பொழுது தில்லைவாழந்தனர்கள் கேட்கிறார்கள், ஐயனே இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, வாங்க இதற்கான பொருளை உங்களுக்கு நான் சபையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜர் ஆடும் சிற்சபைக்கு கொண்டு செல்கிறார் மாணிக்கவாசகர். அங்கே கொண்டு சென்ற பிறகு நடராஜரை வழிபட்டு அங்கே சொல்கிறார், இந்த திருவாசகத்திற்கு பொருள் இம்மன்றுள் ஒழிவின்றி நடம் செய்யும் இந்த இறைவனே இதற்கான பொருள் என்று நடராஜ பெருமானை சுட்டிக்காட்டி சோதியில் 2 கலக்கிறார். மாணிக்கவாசகர் 2 கலந்த அந்த நாள் தான் ஆணி மகம் எனும் நன்னாள். அது இன்று.